ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கே அட்வைஸ் கொடுத்துட்ருந்தேன். எனக்கே எலி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டாரு. ஆமாங்க, என்னோடய காரை பார்த்தீங்கன்னா, அதாவது எலி சின்ன வேலை பார்த்து வச்சுருக்காரு. பெரிய அளவில் இல்லை, ஆனால் இந்த பெரிய அளவில் மாறிடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு முயற்சி எடுத்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது கோயிலில் கட்டுற அந்த டிஸ்ட்ரிக் கயிறு, அந்த கயிறே பாதி கடிச்சிருக்காரு. அந்த கயிறோட லென்த்தை பாருங்கள், இந்த கயிறோட லென்த்தை பாருங்கள். அதனால் என்ன பண்ணேன், இந்த க்ளூ கம்மை எடுத்து வச்சுட்டு அதில் கருவாடையும் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஆனால் கருவாடை மட்டும் சாப்பிட்டுட்டு க்ளூ கம்மில் சிக்காமல் போயிருக்காரு. பெருசாலியாக இருக்கும், இது வழி தான் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கூடிய சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த க்ளூ கம்மில் இப்படி தான் கருவாடை பயன்படுத்தி வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஐடியாஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எலி வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு பெரிய பிரச்சனையே இதுதான். நான் இன்னொன்றும் பண்ணியிருந்தேன். அது இந்த க்ளூ கம்மையும் ஆர்டர் போட்டு பல்காகவே வாங்கி வச்சிட்டேன். அது இல்லாமல் அமேசானில் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரே, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாடி ஸ்ப்ரே மாதிரி காருக்கு ரேட் ஸ்ப்ரேவான், அதை பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தும் போது ரொம்பவே மாஸ்க்கெல்லாம் போட்டு பயன்படுத்தணும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன், ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, கோல்டே ஆயிடுச்சு, குரலே மாறிடுச்சு. அந்தளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குது. அதாவது நம்மளுக்கு அந்த எச்சியலை குமிழ்நீரை முழுங்கும் போதெல்லாம் அந்த அந்த ஸ்மெல்லை அடிச்சுக்கிட்டே இருக்கும், கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக மேனுஃபேக்சர் டேட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பிரியான ப்ராடக்டாக இருந்தால் இது கெமிக்கல் ரிலேட்டடானதுனால ஸோ பயன் தராமல் போயிடலாம். அதனால் இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாஸ்க் போட்டுக்கோங்க, முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா மாஸ்க் கூட போட்டுக்கோங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ QR கோட்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, இது எப்போயுமே நம்ம படிப்பில் கொஞ்சம் லேசி தானே, அதனால் இதை படிக்காமல் உள்ள தூக்கி போட்டேன். இப்போ கார்கிட்ட போயிட்டு நம்ம எல்லா செட்டிங்கும் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஜின் ஹீட்டு, அதாவது பார்த்திங்கன்னா வண்டியோட சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா எலி வராமல் கூட இருக்கலாம்ல அப்படின்னு நானே ஒரு ஐடியாவை பண்ணிவிட்டு, நானும் என்னோடய பொண்ணும் என்ன பண்ணிட்டோம், காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது உள்ளே கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம், அந்த ஹீட்டுக்கு எலி கொஞ்சம் வராமல் இருக்குன்ட்டு ஒரு யோசனையாக இருந்தேன். சரி, அதனால் நைட்டு தூங்குகிற நேரத்தில் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் இருந்தேன். நீங்கள் உங்கள் கார்களை எப்படியெல்லாம் சேஃப்டி பண்ணுறீங்கன்னோ நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பேனட்டில் உள்ளே என்னென்ன செட்டிங் போட்டு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பேனட் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா உள்ளே பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ப்ரே அடித்தது இருந்துச்சு, அப்புறம் எலி பவுடர்னு ஒன்று இருந்துச்சு, அதையும் லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டுருந்தேன். அப்புறம் உள்ளே செட்டை போட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் செட்டை போட்டு ஆடுறது காமிச்சா காப்பிரைட்ஸ் ஆயிரும்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணது போதும். ஓகே நண்பர்களே, எலியால் நடந்த துயரத்தை வீடியோவாக பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு இந்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னா, பல லட்சம் பல கோடிகள் கொடுத்து கூட ஒரு காரை வாங்கிடுவீங்க. ஆனால் அதுக்கு இந்த எலி சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை செய்ய மறந்துடுவீங்க. நம்ம எவ்வளோ தான் அதுக்கு மெனக்கிட்டு செஞ்சாலும் எலி வரதான் செய்யும். ஆனால் அந்த மெனக்கிடவே இல்லைன்னா அசால்ட்டாக வர ஆரம்பிச்சிடுவார். அதுவும் பெட்டு போட்டு தங்கிட்டாருன்னா உங்கள் காரில் அவ்வளோதான், எழுதி கொடுத்த மாதிரி ஆயிரும். பல லட்சங்கள் பல கோடி நீங்கள் வாங்குகிற காசை அந்த காரை விற்றுட்டு போக நேரிட கூட ஒரு நேரங்காலம் வரலாம். ஸோ நீங்கள் எலி வராமல் தவிர்ப்பது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் செஞ்சுக்கலாம். இதுக்கு மாறாக இன்னும் நிறைய சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி அது இதுன்னு இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்யணும்னு கூட கிடையாது. இந்த ரேட் ஸ்ப்ரேவோ இல்லை அந்த கம்மு அந்த க்ளூ வச்சு எலியை பிடிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி காரில் புயலைகளை டேக் அடித்து விடுறது, புயலைகள் மட்டும் வச்சா போதாது, அதில் அடிக்கடி தண்ணியை கொஞ்சம் ட்ராப்பை தெளித்து விடணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்து அந்த ஸ்மெல்லுக்கு தான் வராமல் இருக்கும். இன்ஜின் சூடும் காரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக டெய்லியும் இவ்வளோ பண்ணணுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்கள் காரும் சேஃப்டியாக இருக்கலாம். ஏன்பா எலியெல்லாம் ஒரு பெரிய மேட்ருன்னு வீடியோ போட வந்துட்டேன்னு கேட்குறவங்களுக்கு, எலி ஒரு பெரிய மேட்ருங்க. உங்களோட நண்பர்களோ ஏன் நீங்கள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் இந்த எலியால் துயரப்பட்டிருக்காங்க, துன்பம் பட்டிருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு கேட்கும்போது நிறைய பேர் ஃபன்னாக கூட ஐடியாவை சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாமிக்கு ஒரு 9 ரூபா வேண்டி வச்சுக்கோ, பிள்ளையாருக்கு வேண்டி வச்சுட்டா எலி வராதுன்னாங்க. இன்னொருத்தர் புயலையை கிட்ட சொன்னாங்க, இன்னொருத்தர் ஸ்ப்ரே சொன்னாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ கம் மாதிரி மேட்ரை சொன்னாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே செஞ்சிடலாம், எல்லாத்தையுமே செஞ்சுட்டேங்க. ஸோ நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை ஓரளவு இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா கடவுளும் நம்மளுக்கு பொதுவான கடவுள் தான். ஸோ ஜீசஸும் கும்பிடலாம், அல்லாவும் கும்பிடலாம், நம்ம பிள்ளையாரையும் கும்பிடலாம். எலி வராமல் இருந்தால் போதுங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம் எலி. உங்களோட வயரிங்கில் கடிச்சிட்டாலோ இல்லை உள்ள பெட்டு வச்சுட்டு படுத்துட்டாலோ ஏசியை போட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்கும். அதாவது எலியோட யூரின் இருந்துச்சுனாலும் அந்த ஸ்மெல் ஹெவியாக அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காரை வந்து குப்பை கோலமாக மாற்றிடும். ஸோ நிறைய பராண்டி வச்சு அந்த வயரிங் ஃபால்ட்டெல்லாம் ஏற்படுத்தி, சென்சார் கார்கள் வேறு, இப்போ வர கார்கள் எல்லாமே சென்சார் கார்கள், ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கடிச்சிருச்சுனாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாதிப்பு ஏற்பட்டுரும். ABS முதற்கொண்டு பாதிப்பு ஏற்பட்டுரும். ஸோ நீங்கள் வெளியே பயணங்கள் போகும்போது
ஒரு வாட்டி உங்கள் காரை நல்லாவே செக் பண்ணிவிட்டு செல்லுங்கள். ஏன்னா இப்போ ஆனுவல் லீவ் ஸ்கூல் பசங்களுக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோடு அடிக்கடி வெளியே போவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி, சமூகம் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி, தொடர்ந்து பார்ப்பதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.